Hello all, welcome to my channel guys. Today we are going to see one of the most famous interview problem. Okay. ஸோ இந்த DSA ப்ராப்ளம் வந்து நிறைய இன்டர்வியூஸில் கேட்டிருக்கிற ஒரு ப்ராப்ளத்தை தான் நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் என்னன்னா, அவர் டாஸ்க் இஸ் டு ஃபைண்ட் த டோட்டல் சம் ஆஃப் ஆல் பாசிபிள் சப்பரேஸ். நம்மக்கிட்ட ஒரு அரே கொடுத்துருப்பாங்க. அந்த அரேயில் இருக்கிற சப்பரேஸோட டோட்டல் சம் என்ன அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து அரேயில் வந்து மொத்தம் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, 0 இண்டெக்ஸ்லேருந்து இண்டெக்ஸ் 2 வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு சப்பரே அப்படிங்கிறத பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, இல்லை சப்பரேங்கிறத பற்றி உங்களுக்கு எதுவுமே ஐடியாஸ் இல்லைனா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து கேரி ஃபார்வர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி கடைன்ஸ் அல்காரிதத்தை ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ப்ராப்ளமும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் இன்டர்வியூ ப்ராப்ளம். ஸோ அந்த ப்ராப்ளத்தில் வந்து சப்பரேயை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ப்ளஸ் கேரி ஃபார்வர்ட் மெத்தடை பற்றியும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வாங்க. சப்பரேயை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இன்டர்வியூவில் வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து இதை வந்து 2 அப்ரோச் யூஸ் பண்ணுவோம் இன்டர்வியூஸில். ஒன்று ப்ரூட் ஃபோர்ஸ் அண்ட் ஆப்டிமைஸ்டு அப்ரோச். ஓகே, ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சுங்கிறது வந்து இதில் வந்து டைரெக்டாக வந்து 2 லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று அவுட்டர் லூப். அவுட்டர் லூப்புங்கிறது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். இன்னர் லூப்புங்கிறது வந்து அப் டு லாஸ்ட் வரைக்கும் போகணும். ஓகே, அண்ட் தென் கால்குலேட் பண்ணணும். ஸோ 2 வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி டோட்டல் ப்ளஸ் கரண்ட் சம்ங்கிற 2 வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி கரண்ட் சம்ங்கிறது வந்து இன்னொரு லூப்பில் ஒவ்வொரு வேல்யூஸாக போய் செக் பண்ணி டோட்டல் பண்ணி ஒவ்வொரு சப்பரேஸாக டோட்டல் பண்ணி நமக்கு வந்து கடைசியாக டோட்டல் சம்மில் வந்து ஆட் ஆகும். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ட்ரை ரன் பண்ணுறேன். ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம வந்து ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாக்ஸஸை வச்சு சப்பரேஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இதுலேயும் வந்து 3 பாக்ஸஸ் அரேயில் 3 எலமெண்ட்ஸ் இருக்கிறனால வந்து 3 பாக்ஸஸை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்பரேஸாக போட்டிருக்கேன். ஓகே, சப்பரேஸ் அப் 0ல் ஸ்டார்ட் ஆகி அப் டு 3 வரைக்கும், பாக்ஸ் 3 வரைக்கும். ஓகே, ஸோ இங்கே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 3, பாக்ஸ் 1ஓட வேல்யூ 3, பாக்ஸ் 2ஓட வேல்யூ 2, பாக்ஸ் 3ஓட வேல்யூ 5. ஸோ இதோட சம்ஸ் எல்லாத்தையும் எல்லா சப்பரேயோட சம்ஸும் போட்டிருக்கேன். இதோட டோட்டல் என்னங்கிறத கீழே போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த டோட்டல் தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும் இந்த ப்ராப்ளத்தில். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதை கோடிங்கில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும். இன்ட்டு டோட்டல் சம். சரியா, இன்ட்டு டோட்டல் சம். இந்த டோட்டல் சம்மில் தான் வந்து கடைசியாக வர அந்த 32ங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அவுட்டர் லூப் எதுக்குன்னா இன்ட்டு ஐஸ் ஈக்குவல் டு 0th இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏ டாட் லென்த்து அரேயோட லென்த்து ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ இங்கே வந்து இன்னொரு வேரியபிள் கரண்ட் சம்ங்கிற வேரியபிள், இதோட வேல்யூ ஸ்டார்டிங் வேல்யூ 0வாக இருக்குது. அண்ட் தென் ஒரு இன்னர் லூப் பார்த்தீங்கன்னா அதோட இந்த இன்னர் லூப்பில் ஜேயோட வேல்யூ வந்து ஐயா பை டிஃபால்ட்டாக வந்து ஐயோட வேல்யூ வந்து 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ கரண்ட் சம்மை ஏ ஆஃப் ஜேயோட டோட்டல் பண்ணுறேன். அண்ட் தென் டோட்டல் சம்மை வந்து கரண்ட் சம்மோட டோட்டல் பண்ணுறேன். அண்ட் தென் டோட்டல் சம்மை ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். நமக்கு 32ன்னு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் என்ன இஷ்யூ இருக்குன்னா, நம்ம வந்து 2 டைம்ஸ் வந்து ஐட்ரேஷன் நடக்குது. இதனால வந்து பிக் ஒன் நோட்டேஷன் வந்து n². ஓகே, ஸோ 2 டைம்ஸ் வந்து ஐட்ரேஷன் நடக்கனால ஃபங்க்ஷன் கால் வந்து 2 டைம்ஸ் நடக்குது. ஸோ இங்கே வந்து தெர் இஸ் நோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். இதனால ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பிக் ஒன் வந்து 1 தான். ஓகே, இன்னொரு லூப் அவுட்டர் லூப்னு 2 லூப் இருக்கிறனால வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து n². ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து 1 தான். தெர் இஸ் நோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம எப்படி ஆப்டிமைஸ் பண்ண போகிறோம்னா கான்ட்ரிபியூஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் கான்ட்ரிபியூஷன் டெக்னிக்? ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து தியரிட்டிக்கலாக பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் வந்து இதை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ட்ரை ரன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கான்ட்ரிபியூஷனுங்கிறது வந்து வி ஆர் கோயிங் டு எவ்ரி எலமெண்ட் கெட் தயர் கான்ட்ரிபியூஷன் அண்ட் ஆட் இன் டு டோட்டல் சம். ஓகே, ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டோட கான்ட்ரிபியூஷனையும் எடுத்து அதை டோட்டல் சம்மோட ஆட் பண்ணிடணும். ஸோ டோட்டல் சம்ங்கிறது வந்து ஒவ்வொரு எலமெண்ட் விச் மீன்ஸ் ஏ ஆஃப் 0ஓட கான்ட்ரிபியூஷன் என்ன, ஏ ஆஃப் 1ஓட கான்ட்ரிபியூஷன் என்ன, அப் டு n-1ஓட கான்ட்ரிபியூஷன் என்ன, இதோட எல்லா கான்ட்ரிபியூஷனையும் எடுத்து அதை வந்து டோட்டல் பண்ணோம்னா ஆட் பண்ணோம்னா அந்த வேல்யூ தான் டோட்டல் சம். ஸோ இப்போது கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏ ஆஃப்
0 நான் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த A of I into number of subarrays which A of I is present. ஓகே. இத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ith எலிமெண்ட் அப்படிங்கிறதுனா என்னன்னு. ஓகே. ஸோ இப்போ கான்ட்ரிபியூஷன் டெக்னிக் அப்படிங்கிறது பாக்ஸ் 1, 2, 3 இருக்கு. ஸோ இதுல வந்து பாக்ஸ் 1ஓட கான்ட்ரிபியூஷன் இந்த சப்பரேஸ்ல எத்தனை இருக்கு? 3 இருக்கு. பாக்ஸ் 2ஓட கான்ட்ரிபியூஷன் எத்தனை இருக்கு? சப்பரேஸ்ல 4 இருக்கும். ஓகே. அண்ட் தென் பாக்ஸ் 3ஓட கான்ட்ரிபியூஷன் வந்து 3 இருக்கு. ஸோ இந்த 3, 4, 3 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் சப்பரேஸ் இன் விச் A of I is present. ஓகே. அண்ட் தென் A of I. ஸோ இந்த A of Iங்கிறது 3. இந்த 3 இன்ட்டு இந்த நம்பர் ஆஃப் டைம் A of I is present. இந்த பாக்ஸ் 1 present ஆயிருக்கிறது. ஸோ 3 இன்ட்டு 3 is equal to 9. And then 4 into 2 is equal to 8. And then 5 into 3 is equal to 15. ஸோ இதோட டோட்டல் வந்து 32. அவ்வளோதான். இதுதான் கான்ட்ரிபியூஷன். ஸோ இப்போ வந்து A of Iயோட ப்ரெசன்ட் இந்த பாக்ஸ் 1ஓட ப்ரெசன்ட் எத்தனை வாட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரே நான் கொடுத்துருக்கேன். இந்த அரேல A of 1 வந்து எத்தனை டைம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். இன் ஹவு மெனி சப்பரேஸ் எலமெண்ட்ஸ் அட் 1 இஸ் ப்ரெசென்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஸோ இதில் வந்து A of 1 வந்து ஒரு சப்பரே நான் கண்டுபிடிக்கிறேன்னா அந்த சப்பரேல வந்து இப்போ நான் ஒரு சப்பரே கண்டுபிடிக்கிறேன்னா அந்த சப்பரேல வந்து A of 1 வந்து எந்தெந்த சப்பரேஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அரேயும் நான் யூஸ் பண்ணுறப்பையும். ஸோ இப்போ நான் வந்து இதை ஸ்டார்டிங் பாயிண்டா A of 0 வந்து ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சிருக்கேன். ஓகே. A of I ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சிருக்கேன். அப் டு A of 1 போகிறேன், அதுலேயும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் A of 2 வரைக்கும் போகிறேன், அதுலேயும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. A of 3 வரைக்கும் போகிறேன், அதுலேயும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். A of 1, 2, 3ன்னு வரும். அண்ட் தென் 4 போகிறேன், அப்போ வந்து 0, 1, 2, 3, 4 ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் தென் 5 போகிறேன், இதுலேயும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே. அண்ட் தென் செகண்ட் இண்டெக்ஸ் A of 1 நான் எடுத்துக்கிறேன். ஸோ A of 1 நான் எடுத்துக்கிறப்போ ஸ்டார்டிங் பாயிண்டாக நான் இதை எடுத்துக்கிறப்போ 1லேருந்து அப் டு 5 வரைக்கும் போகிறேன். ஒவ்வொரு எலமெண்ட்டாக நான் செக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1, 1 to 2, 1 to 3, 1 to 4, 1 to 5 இந்த மாதிரி நான் போகிறப்போ வந்து எல்லா சப்பரேஸ்லேயும் வந்து A of 1 வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இப்போ நான் A of 2 நான் ஸ்டார்டிங் பாயிண்டாக எடுத்து நான் போகிறப்போ வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகாது. A of 3 நான் பண்ணுறப்போ ப்ரெசென்ட் ஆகாது. விச் மீன்ஸ் இந்த எந்த எலமெண்ட்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் ஸ்டார்டிங் பாயிண்டாக வச்சிடணும். அதுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் வந்து எண்டிங் பாயிண்டாக வச்சிடணும். ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 0, 1 மட்டும்தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். எண்டிங் பாயிண்ட் வந்து 5 எலமெண்ட்ஸ் எண்டிங் பாயிண்ட் வரும். ஏன்னா A of 0லேயே நம்ம வந்து ஸ்டார்டிங் பண்ணுறோம். ஸோ இப்போ இது எல்லாமே 0வும் 1 வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். 1, 2, 3, 4, 5 இண்டெக்ஸ் 1லேருந்து 5 வரைக்கும் எண்டிங் பாயிண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வச்சு நான் சப்பரேஸ் பண்ணுறப்போ வந்து எனக்கு வந்து இத்தனை சப்பரேஸ் வருது. A of 0 யூஸ் பண்ணுறப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கேன். இப்போ A of 1 நான் ஸ்டார்டிங் பாயிண்டாக வச்சு பண்ணுறப்போ வந்து 5 சப்பரேஸ் வரும். அதை நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இப்போ டோட்டலாக வந்து 10 சப்பரேஸ் வருது. ஓகே. இப்போ 10 சப்பரேஸ் வருது. இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை நம்ம வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணால் ஸ்டார்டிங் இன்ட்டு எண்டு. இப்போ ஸ்டார்டிங் என்ன 2 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 10 இப்படி தான் பண்ணணும். ஸ்டார்டிங் இன்ட்டு எண்டு. ஸோ உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஷனாக இருந்தால் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் வந்து இதை ஸ்டார்டிங் இது வந்து எனக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். செகண்ட் எலமெண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ A of 2 வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்படி நான் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே எண்டிங் பாயிண்டாக வச்சுக்கணும். இப்போ டோட்டலி 3 ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ். எண்டிங் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். இந்த 2லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா வந்து A of இது வந்து சப்பரே கிடையாது. இந்த சப்பரேல வந்து A of 2 ப்ரெசென்ட் ஆகல. அப்படிங்கிறப்போ வந்து A of 0லேருந்து A of 2 அண்ட் தென் வர்ற எல்லா சப்பரேஸ்லையும் A of 2 ப்ரெசென்ட்டில் இருக்கும். A of 1லேருந்து அப் டு A of 5ல் வர்ற எல்லா சப்பரேஸ்லையும் A of 2 வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். A of 2லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து இதில் இருக்கிற எல்லா சப்பரேஸ்லையும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும்.
ஸோ ஏ ஆஃப் 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ ப்ரெசென்ட் ஆயிருக்காது. ஸோ டோட்டலாக வந்து 8 சப்பரேஸ் 12 சப்பரேஸ் வரும். ஓகே, இதில் ஸ்டார்டிங் பாயிண்ட் 3 இன்ட்டு எண்டிங் பாயிண்ட் வந்து 4. 4 இன்ட்டு 3 இஸ் ஈக்குவல் டு 12. இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12, டோட்டலி 12. ஸோ ஸ்டார்டிங் இன்ட்டு எண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கால்குலேஷன் எப்படி நம்ம பண்ணோம்னா, ஸோ ஏ ஆஃப் 0 வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், ஏ ஆஃப் 5 வந்து எண்டிங் பாயிண்ட்டாக வச்சுக்கணும். இதுதான் எந்த எலமெண்ட்டில் நான் வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறது. ப்ரெசென்ட் ஆயிருக்கு, எந்த எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறப்ப வந்து சப்பரேஸ் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது. இப்போ இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்லேருந்து இன்னொரு எலமெண்ட் வரைக்கும் இருக்கிற அதுக்குள்ள இருக்கிற எலமெண்ட்டோட வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா வந்து ஏ டு இசட்டில் இருக்கிறத இசட்டுக்கு இடையில இருக்கிற எலமெண்ட்டோட வேல்யூஸை கண்டுபிடிக்கணும்னா இசட் மைனஸ் ஏ ப்ளஸ் 1. ஸோ இதில் ஜட்டுங்கிறது வந்து ஐ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஐ மைனஸ் ஏங்கிறது வந்து 0 ப்ளஸ் 1. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஐ ப்ளஸ் 1. இதில் பார்த்தீங்கன்னா எண்டிங்கில் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட், எண்டிங் வந்து n மைனஸ் 1, ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எண்டிங் வந்து n மைனஸ் 1, ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஐ மைனஸ் n மைனஸ் 1 மைனஸ் ஐ ப்ளஸ் 1. ஸோ 1 கேன்சல் ஆயிரும், n மைனஸ் 1ங்கிறது வேல்யூ வரும். ஸோ இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஏ ஆஃப் 2 வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிற சப்பரேஸை நான் கண்டுபிடிக்கிறப்போ ஏ ஆஃப் 2ங்கிறத தான் நான் வந்து ஐயா வச்சுக்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வந்து 0வா வச்சுக்கணும். அண்ட் தென் இதில் வந்து லாஸ்ட்டாக இருக்கிறத வந்து n மைனஸ் 1ஆ வச்சுக்கணும். ஸோ இதுக்கும் இருக்கிற எலமெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறப்ப வந்து அதுக்கான ஃபார்முலா வந்து z மைனஸ் ஏ ப்ளஸ் 1, இல்லாட்டி ஏ டு பியில் இருக்கிறத கண்டுபிடிக்கணும்னா பி மைனஸ் ஏ ப்ளஸ் 1. அந்த ஃபார்முலாவில் வந்து 0வையும் ஐயையும் போட்டு பார்க்குறப்போ ஐ ப்ளஸ் 1. இது ஸ்டார்டிங், இது வந்து எண்டிங் வருது. ஸ்டார்டிங் இன்டு எண்டு. ஸோ நம்பர் ஆஃப் சப்பரேஸ் இன் விச் ஏ ஆஃப் ஐ இஸ் ப்ரெசன்ட். இதுக்கு வந்து ஸ்டார்டிங் இன்ட்டு எண்டு. இதுக்கு ஸ்டார்டிங் இன்ட்டு ஏ ஆஃப் ஐ. ஸ்டார்டிங் என்ன ஐ ப்ளஸ் 1 இன்ட்டு n மைனஸ் ஐ. இதுதான் வந்து நம்பர் ஆஃப் சப்பரேஸ் இன் விச் ஏ ஆஃப் ஐ இஸ் ப்ரெசன்ட். ஸோ இதுதான் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ith எலமெண்ட். ஸோ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏ ஆஃப் 2ஓட ஃபார்முலா வந்து என்னன்னா ஏ ஆஃப் 2 இன்ட்டு ஐ ப்ளஸ் 1 இன்ட்டு n மைனஸ் 1. இதுதான் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ith எலமெண்ட்டோட ஃபார்முலா. ஸோ இதை வந்து நம்ம ட்ரை ரன் பண்ணுவோம். ஸோ இது என்னோட அரே, மொத்தம் 3 இண்டெக்ஸ் இருக்குது. அண்ட் தென் ஏ ஆஃப் ஐயோட வேல்யூஸ் நான் இதில் போட்டிருக்கேன். ஐ ப்ளஸ் 1 கண்டுபிடிக்கணும். ஐ ப்ளஸ் 1ங்கிறப்ப வந்து ஐ வந்து 0 ப்ளஸ் 1 1. அதே மாதிரி அப் டு 3 வரைக்கும் டோட்டல் பண்ணுறேன். அண்ட் தென் n மைனஸ் 1 என்னோட வேல்யூஸ் என்ன அப் டு 3 வரைக்கும் இருக்குது. 3 மைனஸ் 0 3. அண்ட் தென் 3 மைனஸ் 1 வந்து 2, 3 மைனஸ் 2 வந்து 1. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன், டோட்டல் வந்து 32 வருது. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ப்ரோக்ராமில் பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம போட்டிருக்கிற ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சை டெலீட் பண்ணலாம். இன்ட்டு டோட்டல் ஈக்குவல் டு 0. ஓகே, ஒரே ஒரு ஃபார் லூப் எதுக்குன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஐட்ரேஷன் நடக்கணும். நான் 0 முடிச்சதுக்கப்புறம் 1, 1 முடிச்சதுக்கப்புறம் 2, அதுக்காக ஒரு ஃபார் லூப். இப்போ இதில் வந்து இன்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது, ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. ஸ்டார்டிங் பாயிண்ட் ஐ ப்ளஸ் 1. இப்போ பார்த்தீங்கன்னா ஐ ப்ளஸ் 1 இது ஸ்டார்டிங் பாயிண்ட். இன்ட்டு எண்டு இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் ஐ. n மைனஸ் ஐங்கிறது நம்பர் ஆஃப் ஏ டாட் லென்த்து தான். ஏ டாட் லென்த் மைனஸ் ஐ. இப்போ இங்கே வந்து இன்ட்டு n இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் லென்த்து. ஓகே, இப்போ n மைனஸ் ஐ இது வந்து எண்டிங் பாயிண்ட். இப்போ கான்ட்ரிபியூஷன் நான் கண்டுபிடிக்கிறப்ப வந்து இன்ட்டு கான்ட்ரிபியூஷன் என்னது ஏ ஆஃப் ஐ இன்ட்டு ஸ்டார்டிங்கு இன்ட்டு எண்டு. இப்போ டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் ப்ளஸ் கான்ட்ரிபியூஷன் அண்ட் தென் டோட்டலை ரிட்டர்ன் பண்ணுறோம். இவ்வளோதான், சிம்பிள். இந்த ஃபார்முலா வந்து கோடிங்கில் அப்ளை பண்ணியிருக்கோம்.
இப்போ கோட ரன் பண்றோம். நமக்கு வந்து சப்பரேஸோட சம்ம வந்து 32. ஸோ இவ்வளோ தான் கான்ட்ரிபியூஷன் டெக்னிக். ஸோ கான்ட்ரிபியூஷன் டெக்னிக் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு பாக்ஸஸோட கான்ட்ரிபியூஷன் என்ன, இந்த சப்பரேஸ்ல என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, அத வந்து ஏஎஃப்ஐயோட மல்டிப்ளை பண்ணி அத டோட்டல் பண்ணோம்னா, அந்த டோட்டல் தான் சம் ஆஃப் ஆல் சப்பரேஸ். அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த ப்ரோகிராம்ல வந்து ஒரே ஒரு ஃபார் லூப், ஒரே ஒரு ஐட்ரேஷன் தான் நடக்குது. ஸோ அதனால வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி n. ஸோ n ஸ்கொயர்டா இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டிய n-ஆ மாத்திருக்கோம். இவ்வளவுதான் இந்த கான்ட்ரிபியூஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி சம் ஆஃப் ஆல் சப்பரேஸ வந்து சப்பரேஸ்ல இருக்கிற சம்ம வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுதான் கான்ட்ரிபியூஷன் டெக்னிக். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் லேர்ன் சம்திங் ஃப்ரம் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல ஸ்லைடிங் விண்டோ மெத்தட நம்ம கத்துக்க போறோம். ஓகே. ஆர் 2 பாயிண்டர்ஸை யூஸ் பண்ணி ரெயின் வாட்டர் ட்ராப்பிங் இது 2ல ஒரு ப்ரோகிராம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே. தேங்க் யூ கைஸ்.